ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனிஷாஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் லாஸ்ட் சண்டேவோட ஹேப்பனிங்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தம்பிக்கு ஜூன் 9th வந்து 9th மந்த் கம்ப்ளீட் ஆகி 10th மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வீட்லேயே சிம்பிளாக நேமிங் செரமனி செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லி 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணிவிட்டு நான் பெங்களூருக்கு வந்து 1ஆம் தேதியே போயிட்டு அங்கே 1 வீக் ஸ்டே பண்ணிவிட்டு 8th அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடலான்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி போனதுனால மாமனார் கூட வர முடியல, ஹெல்த் இஷ்யூஸ்னால. சரின்னு சொல்லிட்டு அவங்க பரவாயில்ல நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க, மறுபடியும் நமக்கு டைம் இருக்காதுன்னு சொன்னதுனால வீட்லேயே சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் தம்பியோட ஃபேஸுமே நான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? சண்டே மார்னிங் எங்களுக்கு டே வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியே போகணும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக தூக்கமே வராது. அன்றைக்கும் அப்படி தான், அவங்க ஒழுங்காக தூங்கவே இல்லை. 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கோ, நம்ம சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டாங்க. உங்கள் வீட்லேயும் உங்கள் பேரண்ட்ஸ் இப்படி பண்ணுவாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒர்க் இருக்குது இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னும் போது இந்த குழந்தைங்களுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல, அவங்களோட ரெகுலர் ரோட்டீனை விட அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து நடந்துப்பாங்க. அன்றைக்கி காலையில் 3 மணிக்கே தம்பி வந்து எழுந்திரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தேன். அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவனை தூங்க வச்சுட்டு நானும் அம்மா சமைக்கிறதுக்காக போயிட்டோம். மறுபடியும் ஒரு 5:30 எழுந்திரிச்சிட்டான். என்னடா இவன் ரெகுலராக இந்த மாதிரி எழுந்திருக்க மாட்டானேன்னு சொல்லி பார்த்தா, சரி இவன் கூட விளையாடினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஹஸ்பண்டை எழுப்பி குழந்தைய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நானும் அம்மாவும் குக்கிங் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிச்சனில் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இழுத்து போடுறது, அது கூட விளையாடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போல். ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மறுபடியும் அவனை தூங்க வச்சுட்டு நாங்கள் குக்கிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு நான் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ ஐயர் வந்து 11 o'clock வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வரத்துக்குள்ளேயே குக்கிங்கும் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் எல்லாருமே ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஐயர் வந்த உடனே அவங்களுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி வச்சதுமே அவங்க எல்லாமே பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறமா பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக அன்றைக்கி பூஜை வந்து செஞ்சுருந்தாங்க. நிறைய பேர் ஐயருங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க. அவங்க பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோன்னா டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப சூப்பராக நம்ம என்ன ரீசனுக்காக இந்த பூஜையை வந்து பண்ணுறோம், நேமிங் செரமனினா என்ன, எதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும், எத்தனை பேர் வைக்கணும், அதோட ப்ரொசீஜர் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்டில் பூஜை அட்டென்ட் பண்ண எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஒரு பூஜை பண்ணும்போது எதுக்காக பண்ணணும், என்ன ரீசன் சொல்லி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வீடியோ இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணால் ரொம்ப லாங்காக வீடியோ போகும். ஸோ வந்துட்டு தான் நான் குட்டியாக கிளிப்பிங்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்கல, நேமிங் செரமனின்னு சொல்லிட்டு எங்கம்மா தம்பி ஆளே காணும் தானே, இவ்வளோ நேரம் அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்களோட என்ட்ரியே வருது. ஸோ தம்பியோட ஃபேஸை ரிவீல் பண்ணிடலாமா? ஸோ இவர் தான் நம்ம குட்டி பாஸ். இவ்வளோ நாளாக ரிவீல் பண்ணக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தரோட ஒப்பீனியன் இல்லையா. ஸோ நான் 6th மந்த் கம்ப்ளீட் ஆன உடனே ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அவங்க வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஸோ இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு அவங்களோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணியாச்சு. எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு நாமகரணத்துக்கு பூஜைக்கு
என்னென்ன பண்ணணுமோ அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் தம்பியை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவனை நான் உஷாராக வந்து ஒரு 10 மணிக்கே குளிப்பாட்டி அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு மறுபடியும் தூங்க வச்சுட்டேன். ஸோ தட் பூஜை பண்ணும்போது அவன் அழகாமல் இருப்பான்னு சொல்லிட்டு. அவங்களும் 11 மணிக்கு ஐயர் வந்ததுமே பரவாயில்ல தூங்கட்டும், அவன் வந்து கடைசியில் குழந்தைய இருந்தால் போதும், நமக்கு வேறு பூஜைக்கெல்லாம் குழந்தை ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுன்னா ஃபைனலாக நம்ம என்ன பேர் டிசைட் பண்ணியிருப்போமோ அதை வந்து ஒரு வாட்டி அரிசியில் எழுதிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க காதில் 3 வாட்டி சொல்லிவிட்டு ஃபைனலாக அவங்க வாயில் கொஞ்சமாக தேன் வச்சு விட சொல்லுவாங்க. இதை தான் நேமிங் செரமனின்னு நான் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பெரிய பாப்பாவுக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். பட் இந்த ஐயர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு குழந்தைங்களுக்கு ஒரு பேர் இல்லை, நம்ம டோட்டலாக 5 பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 5 பேர் வைக்கலனாலும் கம்பல்சரி 3 பேராச்சும் வைக்கணும், அது வந்து கம்பல்சரி வைக்கணும். இன்னும் 2 பேர் வந்து ஆப்ஷனல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் வந்து குலதெய்வத்தோட பேர் வைக்கணும். 2வது வந்து குழந்தை எந்த மாதத்தில் பிறந்திருப்பாங்கோ அந்த மாதத்துக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேர் வைக்கணும். 3வதாக வந்துட்டு நம்ம ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணியிருப்போமோ பேர் அந்த பேர் வச்சுட்டு, 4வது வந்து ஒரு சிலர் அவங்க அப்பா பேர் அம்மா பேர் வைக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா, அந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். 5வதாக வந்துட்டு நம்ம செல்லமாக வீட்டில் ஏதாவது பேர் வச்சு கூப்பிட்றோம் இல்லை அந்த பேர் வைக்கணும்னு சொன்னால் நம்ம 5 பேர் வந்து வச்சுக்கலாம். நாங்கள் 5 வேண்டாம் 3 போதும்னு சொன்னதால் ஸ்டார்டிங் 3 பேர் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கையில் ஒரு வாட்டியும் ஒரு பேருமே அரிசியில் எழுதிட்டு அழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு பேர் எழுத சொன்னாங்க. 3 வாட்டி 3 பேருமே எழுதின பிறகு ஃபஸ்ட்டு அப்பா வந்து குழந்தை காதில் 3 வாட்டி 3 பேருமே சொல்லணும். குலதெய்வத்தோட பேர், மாதம் பேர், ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்க பேர், இந்த 3 பேரும் அப்பா சொன்ன பிறகு அம்மா வந்து ஜஸ்ட் அவங்களோட பேர் என்ன இருக்கோ அது மட்டும்தான் 3 வாட்டி சொல்லணும்னு சொன்னாங்க. நானுமே சொன்ன பிறகு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக தேன் ஊற்றிட்டு நம்ம கோல்டு ரிங் இருக்கும் இல்லையா, அதை நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரிங்கில் கொஞ்சமாக தேனை வச்சு குழந்தை வாயில் வச்சு விட சொன்னாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து சப்பி சப்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ ரிங் வந்து ஃபஸ்ட்டே அம்மா வந்து கையில் கொடுத்துருந்தாங்க. அவங்க அரிசியில் பேர் எழுதும்போது நான் ஏதோ ஞாபகத்தில் எடுத்து கையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கே போச்சுன்னு சொல்லி தேடிட்டே இருந்தோம். அப்புறமா தான் பார்த்தா கையிலேயே நான் வந்து ஃபிங்கரில் மாட்டி வச்சுருந்தேன். மறுபடியும் ரிங்கை எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பூனில் கொஞ்சமாக தேனை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு வச்சு விடுறாங்க பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. பூஜை பண்ணும்போது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு கன்னடா வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து வராது. அதுவும் இல்லாமல் ஐயரோட ஸ்லாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஒரு சில வேர்டு எனக்கே புரியல. அதுவும் இல்லாமல் பூஜை பண்ணும்போது ஐயர் ஒன்று சொன்னால் ஹஸ்பண்ட் ஒன்று செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லி அதுக்கப்புறமா எப்படியோ ஓரளவுக்கு சூப்பராக பூஜை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அவங்கக்கிட்டேயும் வந்து நாங்கள் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னு பார்க்கலாமா. ஸோ ஸ்வீட்டுக்காக கேசரி அண்ட் பொரியலுக்கு கோஸ் பொரியல், அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு சாலடு, ரைத்தா, வெஜிடபிள் புலாவ், ஒயிட் ரைஸ், ரசம், அப்பளம், அதுக்கப்புறமா பொட்டேட்டோ 65. இந்த ஃபங்க்ஷன்ஸ் டைமில் நான்வெஜ்னால் இந்த பிரியாணி செஞ்சால் தான் அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபீல் இருக்கும். அதே மாதிரி வெஜ்ஜுனா பலாவ். இது 2 விட்டால் வேறு எந்த ஒரு மெயின் டிஷ் செஞ்சாலுமே அது ஒரு ஸ்பெஷல் டேவாக ஃபீல் ஆக மாட்டேங்குது. நீங்களும் இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு குட்டி நேப் போட்டு சூப்பராக ரெஸ்ட் எடுத்தாச்சு. தம்பிக்கு நான் மந்த்லி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவேன் இல்லையா, இன்றைக்கி தான் கடைசி நாள். என்ன தீமில் பண்ணலான்னு யோசிக்கும்போது அக்கா வீட்டில் மாம்பழம் இருக்குது, மேங்கோ சீசன், அதனால் அந்த தீம்லேயே எடுத்துடலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு சிம்பிளாக ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து சடனாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த
திருஷ்டியாலேயோ என்னவோ எனக்கு சுத்தமாக தெரியல. வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, குளிர், ஃபீவர் வந்துருச்சு. ரொம்ப டயர்டாகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு இன்ஜெக்ஷன், டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து கொஞ்சம் நார்மலானேன். நெக்ஸ்ட் டேவே ஊருக்கு வரலான்னு சொல்லி தான் பிளான் போட்டிருந்தோம். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஒரு 2-3 நாள் அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா நான் வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆனேன். ஸோ ஒரு ஊருக்கு வந்த உடனே பாப்பாவுக்கு ஆல்ரெடி 1 வீக் பிஃபோரே ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அவளுக்கு சரி ஸ்டார்டிங்கில் அனுப்ப முடியல, நெக்ஸ்ட்டு வீக்காச்சும் அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த விலாகும் கூடிய சீக்கிரமாக நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி தான் ஐடியா வச்சுருந்தோம். பட் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால எங்களால் பண்ண முடியல. அண்டு சொல்லுவாங்க இல்லையா, நாம் ஒரு பிளான் போட்டால் கடவுள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி தான் நடந்துச்சு நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பராக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் பாப்பாவை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனேன்ற வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.